இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக்கா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பேரிச்சை, இதன் பேரிலும் இச்சை வையுங்கள். சூரியனின் ஆற்றல் இது உலர்ந்த பழவகையில் வருகிறது. 15 பழம் சாப்பிட்டாலே ஒருவேளை உணவுக்கு போதுமான சத்து உள்ளது. உணவுக்கு முன்பு பின்பு இடையில் என எப்படியும் சாப்பிடலாம். இரத்த விருத்திக்கும் எல்லா சக்திக்கும் சிறந்தது. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட வேண்டும். பல்கூச்சம் வலி உள்ளவர்கள் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடலாம். ஊறிய நீரையும் பேரிச்சை சிறப்பு, இது சிறப்பு, குடிக்கலாம். பாலைவன பேரிச்சை தமிழகத்திலும் விளைகிறது. தமிழகம் பாலைவனமாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது தண்ணீர் வளத்தை மரம், காடு, வனம், மலை, பழம் என இதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அஜிவா, சுக்ரி, மஸ்கட், மதுமியான் என பல வகை உண்டு. நமக்கு கடைகளில் கிடைக்கும் சாதாரண பேரிச்சையே போதும். எல்லாவற்றிலும் பலன் ஒன்றுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. விளாம்பழம் புளிப்பும் சதையும் விதையும் உள்ளது. சிறிது இனிப்பு கலந்து சாப்பிடலாம். எல்லா நோய்களுக்கும் நல்லது. அந்தந்த சீசனில் வாங்கி சாப்பிட்டால்தான் எல்லா சத்தும் உடலுக்குள் அமைந்து நிற்கும். வில்வப்பழம், காசி வில்வம், தமிழ்நாட்டு வில்வம். இதன் பழம் சாப்பிட முடியாதது, பிசின்தான் அதிகம். சுந்தரவனக்காடுகளில் விளையும் பெரிய வில்வப்பழம் கனிந்துவிட்டால் மணக்கும். செம்பொன் நிறம், மென்மையான சதை, பல சத்துக்கள் நிறைந்தது. வில்வத்தின் பலன் பல மடங்கு எளிதில் கிடைக்கும். நாடெங்கும் இம்மரத்தை பெருக்க வேண்டும். கல்கத்தா பெருநகர வீதிகளில் இதன் சர்பத் வண்டி வண்டியாக விற்குமாம், மலிவாம். மக்கள் நிறைய குடிப்பார்களாம். பிற நெல்லி, இலந்தை, கொடுக்காய், புளி, கலாக்காய், வேப்பம்பழம், இச்சிப்பழம், ஆலம்பழம், பனம்பழம், புளி, பெர்ரி, செர்ரி, பிளம்ஸ், பேரி, கிவி, மங்குஸ்தான், பீச்சஸ், லிச்சீஸ், வெண்ணெய் பழம் என எந்த பழம் கிடைத்தாலும் தேடி பிடித்து சாப்பிடுவது அவசியம். பற்றாக்குறையாக உள்ள சத்துக்கள் நிரம்பும். வருடம் ஒருமுறையாவது சாப்பிடுங்கள். வாழ்க்கையில் ஒருமுறையாவது ருசித்துப் பாருங்கள். கேள்வி பதில்: காலை வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிடலாமா? காலை வெறும் வயிறு என்பது நன்கு மலம் கழிந்த பின்பு உடல் உருவாகத் தோன்றி பசி உணர்வு நன்கு வரும் நேரமாகும். இரவு உணவு தாமதமாக அல்லது அதிகமாக அல்லது கடின உணவாக சாப்பிட்டவருக்கு காலை எழுந்தவுடன் வெறும் வயிறு என்று கருதுவது தவறு. ஆகவே 6 மணிக்கு எழுந்தால் 7 மணிக்கு இளநீர் சாப்பிடலாம். வயிற்றில் எரிச்சல் அல்லது தாங்க முடியாத பசி உள்ள அல்சர் போன்ற நோயாளிகள் எழுந்தவுடனே கூட இளநீர் சாப்பிடலாம். இளநீரில் சிறிது வழுக்கு இருந்தால்தான் இளநீர் சுவையாக இருக்கும். ஆனால் வழுக்கையை சாப்பிட வேண்டிய அவசியமில்லை. இளநீரை உணவாக சாப்பிடும்போது வழுக்கையை சாப்பிடலாம், உடம்புக்கு ஒத்துக்கொண்டால். துரியன் முள்நாரிப்பழம். துரியன் பழம் பலாப்பழ வகையை சேர்ந்ததுதான். இதுவும் குழந்தை உருவாக உதவும் என்ற கருத்து பரவி வருகிறது. கிழக்காசிய நாடுகளில் விளைகிறது. நிறைய வாசனை சாப்பிடுவார்கள். ஆனால் சிலருக்கு இதன் மனம் பிடிக்காது. இதற்காகவே பழத்தை வெறுப்பார்கள், தர மறுப்பார்கள். சமையல் எதற்கு? கொடுமுடி. கவிஞர் கா. அ. பிரகாசம். சமைக்காத உணவுகள் நிறையவே உண்டு. இவைகளை சரியாக ஆராய்ந்து நாடோறும் உண்டு நாம் இமைப்போதும் நோயணுக்காமலே வாழ்ந்து நீள இருக்கலாம் நலத்தோடு இன்பத்தில் ஆழ்ந்து. விறகென்றும் அடுப்பென்றும் சட்டி என்றும் பல வீணான ஏனங்கள் தேடிக்கொண்டும் அதற்கோர் அறையென்றும் ஆள் என்றும் வைத்து வாழ்வில் இனி அல்லல் மேற்கொள்கின்ற நிலையே வேண்டாம். அந்நாளில் 100 ஆண்டும் அதற்கு மேலும் நிறைய ஆற்றலுடன் வாழ்ந்தார்கள் நோயில்லாமல். ஆனால் இந்நாளில் பாதி நாள் வரைக்கும் கூட இல்லாமல் மடிகின்ற கமுக்கம் என்னே? நலம் சமையலெனும் பெரும்பெய்க்கே முதன்மை தந்தும் அதன் சார்பாக நாச்சுவைக்கே அடிமையாகி நோய் நம்மை இரையாய் தின்பதற்கே விட்டுவிட்டு இனி நலம் பற்றி பேசுவதில் பெருமை என்னே? அறுசுவைக்கே நம்மவர்கள் மண்டியிட்டார். இயற்கை அறிவியலின் சுவை அறிய மறந்தே கெட்டார். அவர் பிறருடைய அடிவருடி வாழ்வதைத்தான் மிகு பெருமை எனவே வெளியில் பீற்றிக் கொண்டார். மாறுபாடில்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாட இல்லை உயிர்க்கு. திருக்குறள். கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.